Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 15/4/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் ரிலீஸ்டு. இது யாருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பாருங்கள். தம்ப்நெயிலை மட்டும் பார்த்துட்டு யாரும் பதட்டமடைய வேண்டாம். கர்நாடகா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, கர்நாடகாவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க, எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாருக்காவது KCET 2026க்கு அப்ளை பண்ணவங்க அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலைன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் UG 2026 முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். மேலும் 2026க்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த பெய்டு சர்வீஸ் மூலமாக 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை அரசு கல்லூரி, அதே போல் அரசு, அதாவது கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு, மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது எப்படி சார் கர்நாடகா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறது? இப்போது கர்நாடகா வெப்சைட்டில் போயிட்டு 10/4/2026 டேட்டில் அட்மிஷன் டிக்கெட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா கோடு இதெல்லாம் டைப் பண்ண சொல்லும். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா OTP வரும். இந்த OTP உங்களுக்கு மொபைல் நம்பருக்கும் வரலாம், அதே போல் வாட்ஸ்அப்புக்கும் வரலாம், இமெயிலுக்கும் வரலாம். ஸோ இந்த 3 இடத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கர்நாடகா எக்ஸாம் அத்தாரிட்டி, அதாவது KCET எக்ஸாமுக்கு நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கோ அல்லது ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கோ OTP வரும். அந்த OTPயை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெரிஃபை OTP கொடுங்க. வெரிஃபை OTP கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு வரும். அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுக்கறதுக்கு இங்கே திரும்பவும் ஒரு கிராஸ் செக் பண்ணுறாங்க. எந்த போர்டில் நீங்கள் +2 பண்ணீங்க, அதுக்கப்புறம் ரோல் நம்பர், அந்த ரோல் நம்பரை, அதாவது +2னுடைய ரோல் நம்பரை டைப் பண்ணி அதை கன்ஃபார்ம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் பாஸ் பண்ண இயர் அதையும் கொடுத்துட்டு அட்மிட் கார்டை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இந்த அட்மிட் கார்டில் என்னவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இந்த அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் கேண்டிடேட்னுடைய நேம் இருக்கும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அப்ளைடு, எதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறது இருக்கும். இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியிருக்காரு. டேட்டு 23rd April 2026 24th April 2026, அதாவது வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமையிலிருந்து வியாழன், வெள்ளி, சனி. இது ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் போட்டவங்களாக இருந்தால் மேத்தமெட்டிக்ஸ் எழுத வேண்டியதில்லை. பயாலஜி அப்ளை பண்ணாமல் என்ஜினியரிங்க்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் வரும். ஸோ நீங்கள் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான எக்ஸாம் டேட்டு, டைமு இதோட உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சார் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன், எக்ஸாம் எழுத போகலை அப்படின்றவங்க நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. எக்ஸாமுக்கு ஆப்சண்ட் ஆனால் பரவாயில்லை. அதாவது அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, கர்நாடகாவில் எனக்கு
எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ்னுடைய அட்மிஷன் மட்டும்தான் வேணும். இப்போது நான் நீட் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு இந்த தேர்வு தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நான் பண்ணினேன், எனக்கு எக்ஸாம் தேவையில்லை அப்படின்றவங்க ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. எக்ஸாமுக்கு போகிறதும் அப்சண்ட் ஆகிறதும் உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? நான் சொல்கிறது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னமும் 17 days தான் இருக்குது. நான் இந்த டைமில் நீட் 2026க்கு மே மாதம் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் இந்த எக்ஸாமை நான் கண்டிப்பாக எழுதணுமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அதர் ஸ்டேட் கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரின்னு தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் உங்களுடைய விருப்பம் தான், உங்களுடைய ஆப்ஷன் தான். சரி, இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட். இது நீட் தேர்வில் கொடுத்துருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதாவது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கேண்டிடேட் சுட் நாட் கேரி மாடர்ன் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், மொபைல் ஃபோன், ப்ளூடூத்து, கால்குலேட்டர். அதுக்கப்புறம் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு ஒயிட் ஃப்ளூயிடு, இது எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒயர்லெஸ் செட்ஸு, பிட்ஸ் ஆஃப் பேப்பர், புக்ஸு, நோட்டு எக்ஸட்ரா இது எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இன் வியூ ஆஃப் டிலே, கடைசி நேரத்தில் பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு, ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரியராகவே எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. அதே போல் உங்களுடைய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வேலிடு ஐடி கார்டு, ஹால் டிக்கெட்டோட வேலிடு ஐடி கார்டை எடுத்துகிட்டு போகணும். லைக் பாஸ்போர்ட் ஆர் ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு ஆர் ஓட்டர் ஐடி ஆர் +2 மார்க் ஷீட். இது ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேண்டிடேட் ஆர் நாட் அலவுட் டு கேரி எனி டைப் ஆஃப் ரிஸ்ட் வாட்ச் எதுவும் கட்டிட்டு போகக்கூடாது. இது எல்லாமே உங்களுக்கு என்டிஏ ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகானுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயும் கொடுத்துருக்காங்க. எப்படி சார் டைம் பார்க்குறது அப்படின்னா, எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு வால் கிளாக் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் பெல்லும் உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் கேண்டிடேட் நீட்ஸ் டு ப்ரெசன்ட் த எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரிமிசிஸ் அட்லீஸ்ட் 2 hours. தேர்வு மையத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாக வர சொல்லியிருக்கிறாங்க, பிஃபோர் த. அதே போல் லாஸ்ட் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிடணும். அதாவது கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னதாக போயிடணும். கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 1 செகண்ட் டிலே ஆனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. கேண்டிடேட் should use only blue or black ballpoint pen. இதெல்லாம் ஒரு டைமு நீங்களும் படிச்சுக்குங்க, தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்களாக இருந்தால். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸுக்கு, எக்ஸாம் ப்ராக்டிஸுக்காக ஓஎம்ஆர் சீட்டும் இந்த ஹால் டிக்கெட்டோட 3வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வுக்கு செல்வதற்கு முன்னதாக இந்த ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ஆஃப்லைனில் மார்க் டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு போயிருங்க. ஸோ இதுதான் கர்நாடகா எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் ஹால் டிக்கெட் தொடர்பான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி வரை, அதாவது மே 2ஆம் தேதி வரை நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களாகவோ அல்லது கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், நைட்டு வீட்டுக்கு வந்துடுவேன், அங்கே நீட் கோச்சிங் சென்டரில் கொடுத்துருக்கிற டெஸ்ட்டு போக எக்ஸ்ட்ராவாக நான் டெஸ்ட் எழுதி பார்க்குறேன் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் மார்க் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மார்க் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பெய்டு சர்வீஸ் தான். மேலும் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு 1-to-1 கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you. Have a nice day.